ஸோ அந்தந்த நேரத்திற்கு உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை மட்டும் வச்சுருந்தார் அப்படின்னா, நீங்கள் அவருடைய கைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏற்ற நேரத்தில் ஏற்ற வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறதற்காக வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மறந்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, என்னுடைய டைமை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சரியாக தான் என்னுடைய டைமை நான் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கணும். தேவையில்லாத எந்த இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாது, தேவையில்லாத எந்த பர்சனோட நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்படி இருங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் 40 வருஷம் ஆகிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களை ஒரு மேன்மையான இடத்துல வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா, என் மேலே ஒரு பெரிய திட்டம். சொல்லுங்களேன், உங்கள் அம்மா மேலே திட்டம் இருக்கான்னு தெரியல, உங்கள் அப்பா மேலே திட்டம் இல்லாமல் இருக்கலாம். திட்டம் இல்லாத ஒரு அப்பாவுக்கு நீங்க பிறந்திருக்கலாம், திட்டமே இல்லாத ஒரு அம்மாவுக்கு நீங்க பிறந்திருக்கலாம். அவங்க வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க வாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லாம இருக்கலாம். என்னமோ குழந்தைய கொடுத்தாரு, பெத்துட்டாங்க, நடத்துறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா என்னன்னு கேட்டா, எங்க பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பர்பஸ் மட்டும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. உங்க மேல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் நோக்கத்தை கர்த்தர் வைக்கணும், ஒரு ஸ்பெஷல் திட்டத்தை ஆண்டவர் வைக்கணும். நீங்க இப்போல இருந்து அப்படி ஆசைப்படுங்க, என் மேல நான் ஒரு பெரிய ஒரு நல்ல மனுஷியா நல்ல மனுஷனா சமுதாயத்தில் உயர்ந்து 4 பேர் என்னை பார்த்தா நான் மதிக்கிற அளவிற்கு கர்த்தர் என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இப்ப ஆசைப்பட்டு, வேதம் சொல்கிறது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்க வேதத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். உன் இளம் வயதின் பக்தியையும் உனக்கு வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, இளம் வயதின் பக்தி. நான் சொல்றேன், நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சின்ன வயசுல இருந்த பக்தி தான். சின்ன வயசுல இருந்த பக்தி. அப்போ இந்த வயசுல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க பக்தியா இருக்க மாட்டாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பக்தியா இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பக்தியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க எதிர்காலத்தை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுவார். ஆமென். ஆண்டவருக்காகவே உங்களை செலக்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஸோ அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன். சரி ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் அகைன் உங்களுக்காகவும் ஒரு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்போது நான் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். ஸோ 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? சேர்ந்து காமிங்க. பெருசு பண்ண முடியாதா? ஸோ ஓகே, வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 14, பைபிள் இருக்க எல்லா பிள்ளைகளையும் எடுத்துக்கோங்க. 14, 15. எங்களோட பங்காளியாயிரு, நாம் எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவாராகில், என் மகனே, நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எங்களோட பங்காளியாயிரு, நாம் எல்லாரும் ஒரே பையும் என்று அவர்கள் சொல்லுவாராகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்தி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, வேதத்துல சில பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேனே. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 3rd 4th 4வது படிக்கும்போது எங்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு போயிட்டேன். எங்க சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் ஒரு சன்னியாசியா இருந்தனால 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்ச உடனே என்னுடைய முழு சிந்தையும் முழு எண்ணமும் எங்க ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, அப்படியே பாஸ்டரோடயே அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ பாஸ்டருக்கு கூடயே இருக்கிறது, அந்த சின்ன வயசுலேயே என்னமோ தெரில, அப்படியே தூரத்தில் இருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இதே போல அப்படியே 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்று கூட அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது நான் போகல, 8th வரும்போது நான் சர்ச்சுக்கு போகல அப்படின்னெல்லாம் இருக்காம, எங்க தெரியுமா, 1999
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th நான் முடிக்கிறேன். 2000 கரெக்டாக 6வது மாதம் அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மாதம் 16ஆம் தேதி என்னுடைய வீட்டை விட்டு கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜுக்காக கிளம்புறேன். இந்த 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 2000 ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்லை. ஒரு டைம் கூட பாஸ்டரை விட்டோ சர்ச்சை விட்டோ பின்மாறி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆடல் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி போனதே இல்லை. அவ்வளோதான். வர்ற மாதம் 16ஆம் தேதி சரியாக வந்து என்னுடைய வீட்டை விட்டு நான் கிளம்பி வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூபிலி 25 வருஷம் ஆகுது. ஸோ அன்னை அப்போது என்னுடைய என்ன அப்படின்னு சொன்னால், நான் போய் அப்படியே எங்கே ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னா சர்ச்சோடு அப்படியே ஒட்டிக்கிட்டேன், பாஸ்டரோட அப்படியே ஒட்டிக்கிட்டேன், ஊழியத்தோட அப்படியே ஒட்டிக்கிட்டேன், ஜபத்தோட அப்படியே ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். வேற இதுதான் எனக்கு முதன்மையா இருந்துச்சு தவிர வேற எல்லாமே செகண்டரியா இருந்துச்சு. அதுக்காக நான் பசங்களோட பேசல, நான் வந்து எதையுமே பண்ணல அப்படின்னு சொல்லல. அது எனக்கு ரொம்ப அடுத்தது, செகண்ட் தான் அடுத்து. பசங்களோட பேசுறது அடுத்தது, ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது அடுத்தது, எல்லாமே அடுத்தது. ஆனா முதன்மை எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ச்சோட போய் ஒட்டிக்கிறது தான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. இப்போ வந்து சாலமன் பாஸ்டர் இங்க இருக்கிறாரு. இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என் கூட அந்த 9th அவ்வளவுதான், அந்த 9th இருந்து அப்படியே என் கூட வந்து என் கூட இருந்து என் வீட்டிலே தங்கி வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போய் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் காலேஜுக்கு விட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து என் கூட இருந்து திரும்ப மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ ஒன்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க வந்து யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்க, யாரோட நீங்க வந்து கனெக்டா இருக்கிறீங்க, எந்த இடத்துல போய் நீங்க ஒட்டிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப அவசியமானது. இந்த ஏஜ்ல இந்த வயசுல தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நீங்க ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த ஏஜ்ல ஒட்டுனவங்க திரும்பி வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க். கஞ்சா குடிக்கிறவனோட நீ போய் ஒட்டிட்டேன்னா நீ திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே போல அசுத்தமான ஒரு நபர்களோட நீங்க போய் ஒட்டிட்டீங்கன்னா அவங்கள இருந்து வெளியே வர்றதுக்கு, அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், உங்களை சுற்றி உங்களோடு கூட இருக்கிற அந்த கூட்டம் இருக்கு பாருங்க, நீங்க யாரோட கனெக்ட் வச்சிருக்கிறீங்க, இது ரொம்ப அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க கனெக்ட் வச்சிருக்கிறதுல ரொம்ப, இப்போ வேதத்துல வந்து சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் எங்க இருந்தாராமா சொல்லுங்களேன்? ஆலயத்துல இருந்துட்டு யாருக்கு பணிவிடை செய்தாராமா? ஏலிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, அப்படின்னா அவனுடைய கனெக்ட், அவனுடைய எல்லா எண்ணங்களும், அவனுடைய சிந்தனைகள் இதெல்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னா அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தோடு, தேவனுடைய மனுஷங்களோட, சர்ச்சோட அப்படியே ஐக்கியமாகவே இருந்துட்டான். அப்போ முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியாய் மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். அப்போ நீங்க இளையகுமாரனை குறித்து வேதத்துல வாசிங்க. இளையகுமாரன் வந்து எங்க ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு பன்னி மேய்க்கிற ஒரு ஓனரத்துல ஒட்டிக்கிட்டான். இந்த பன்னி மேய்க்கிற ஓனர் என்ன பண்ணுனா அப்படின்னு வேதம் சொல்லுது, பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டை கூட கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்ணலையாமா, முன் வரல. அப்போ நீங்க வந்து ஒட்டிக்கிறீங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க பாருங்க, உங்க ஸ்கூல்ல, உங்களுடைய காலேஜ்ல, உங்களை வீட்டுக்கு பக்கத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீங்க சேர்ற இடம் மட்டும் சரியாய் உங்களுக்கு அமையாவிட்டால், அது பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், ரொம்ப டேஞ்சர். நான் வந்து இந்த செய்தியை கொடுக்கும்போது உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே தேவையில்லாத இடத்துல போய் நீங்க யாருமே ஒட்டிடக்கூடாது அப்படின்னு நான் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஒருவேளை நீங்க தேவையில்லாத நண்பரிடத்துல ஒட்டி இருக்கிறீங்களா? தேவை அது வந்து ஒரு பர்சனா கூட இல்லாம இருக்கலாம், அது வந்து ஒருவேளை மீடியாவா கூட இருக்கலாம். ஆனா நீங்க எந்த இடத்துல பாருங்க, ஒரு பையன் வந்து இன்னைக்கு வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய வயசு, மனநிலைமை பாதிக்கப்பட்டு இருக்கிறான் இதே ரத்னபுரியில. என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய 7வது வயதிலே இரவு 12 மணிக்கு
12:30 மணிக்கு அவங்க அம்மா வந்து கதறி எனக்கு கூப்பிடுறாங்க, பாஸ்டர் எங்க பையன் என்னமோ மாதிரி பண்றான், பிசாசு பிடிச்சவன மாதிரி பண்றான், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 12:30 மணிக்கு ரத்தினபுரிக்கு போறேன். அந்த வீட்டில் உட்கார்ந்தா பெட்ல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பெட்ல அப்படி பேய் அரைஞ்சது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். அவனிடத்துல பேசுறேன், உனக்கு என்ன ஆச்சு? 7th படிக்கிறான். என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். அவங்க அம்மா உடனே லேப்டாப்பை தூக்கி எனக்கு காமிச்சு, பாஸ்டர் அவங்க அப்பாவுடைய லேப்டாப்பு, இவன் என்னென்ன பார்த்துருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் தனியாக போக சொல்லிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு தூக்கம் வரல. எத்தனை நாளாக தூங்கலைன்னா ஒரு 10 நாளாக தூங்கலை, கையை 4-5 இடத்துல அறுத்து வச்சிருக்கிறான். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டால், எனக்கு தூக்கம் வராதனால என்னையே அறுத்து செத்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போனேன்? உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், இந்த வயசில் உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, அவனுடைய லேப்டாப்பில் அசுத்தமான படம் 7வது படிக்கும்போது மிரண்டுட்டேன் நான். அப்படியே கதையா சொல்றான். இது என்னடா இப்படி பண்றேன்னு கேட்டா, இல்ல நான் ஒரு நாள் திடீர்னு தான் பார்த்தேன், அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து அதை பார்க்காம இருக்க முடியல, என்னென்னமோ சொல்லி இதனால பயமாகி தூக்கம் போய், நீங்க நம்ப மாட்டீங்க, நம்புறீங்களான்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அவன் அந்த சைக்காலஜிக்கல எஃபெக்ட் ஆகி பைத்திய நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியல மகன். அதோட அவன் ஈடுபாடு ஆயிட்டான். அது ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திச்சு. அப்போ நீங்க வந்து எந்த இடத்துல ஒட்டி இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க போய் சேர்றீங்க பாருங்க, நீங்க போய் அந்த நேரத்தை செலவு பண்ணி அப்படியே பாண்டேஜா இருக்கீங்க பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல். தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க ஒட்டி இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்றேன், தயவு செய்து வெளியே வந்துருங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்க போய் கனெக்ட் பண்ற இடம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப அவசியமா. நீங்க ஏன் சர்ச்சுக்கு அடிக்கடி வாங்க அப்படின்ற, உங்க ஏஜ் தான்ப்பா. உங்க ஏஜ்ல வந்து சர்ச்சில் எனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு சாமி. உங்க ஏஜ்ல என் கையில இருக்கிற பைபிள், அந்த பைபிள்ல அண்டர்லைன் பண்ணப்பா. நான் சர்ச்சுக்கு போகும்போது பைபிள், டைரி, பாட்டு புக்கு எடுக்காம போக மாட்டேன்ப்பா. உங்க ஏஜ்ல நான் வந்து சர்ச்சுக்கு போகும்போது ஒயிட் சட்டை பிளாக் பேண்ட் போடாம, இல்லைன்னா ஸ்கூல் பேண்ட் போடாம ஒயிட் சட்டை போடாம போக மாட்டேன்ப்பா. இப்படி நிறைய பிரின்சிபல் வச்சிருந்தேன்ப்பா. உங்க வயசுல சர்ச்சில் முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்ல விட்டு ஒரு நாள் கூட நான் பின்னாடி போனதில்லை. ஒன் டே, ஒரு நாள் கூட என்னுடைய லைனை விட்டு பின்னாடி போய் நான் உட்கார்ந்ததில்லை. அது எனக்குரிய இடம். அதே போல ஒரு நாள் கூட கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷமா லேட்டா போனதில்லை. ஒரு நாள், எல்லா நாளும் அந்த கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி தான் உட்காருவேன். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை நடத்துறாரு அப்படின்னா சும்மா நடத்திட மாட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்க அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் 10th +2ல நல்ல மதிப்பெண், அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. 530 540 மார்க் எடுத்து வந்திருக்கிறீங்க. 600க்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நான் அந்த மாதிரி மார்க்கை பார்த்ததே இல்லை. என்னுடைய ப்ரோக்கர் ரிப்போர்ட்ல வந்து நான் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டிங்கில் தான் பார்த்துருக்கிறேன். நான் நிறைய இப்போ பார்த்ததே இல்லை அப்படி. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொன்னா எந்த இடம் முக்கியம்னா, நான் ஒட்டிக்கிறேன் பாருங்க ஒரு இடம், நான் என்னை கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஒரு இடம், அந்த இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடம் நம்ப முடியும். பிள்ளைகள் வந்து இங்கேருந்து நீங்கள் வெளியே போறீங்க, ரொம்ப ஜாக்கிரதை, வெளியே வந்துருங்க. உங்களுக்கு தேவை. கேர்ள்ஸும் அப்படிதான், கேர்ள்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு பழைய ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்டெல்லாம் கேர்ள்ஸுக்குள்ள நிறைய பேருக்குள்ள பயம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேர்ள்ஸ் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களை யாராவது ஒருத்தர் அழகுன்னு சொன்னால் கூட நீங்கள் விழுந்துருவீங்க. நீ அழகா இருக்க, உன் கண் அழகா இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் சுருண்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பலவீனம். அதனால தான் ஏசப்பா சொல்லும்போது கூட சொல்லுகிறார், பெண்கள் பலவீன பாண்டமா இருக்கிறாங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பலவீனம். ஏன்னா யாராவது ஒருத்தர் அன்பு செலுத்தினாங்கன்னா டக்குன்னு விழுந்துருவீங்க நீங்க. அது யாராவது ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அப்படியே நீங்க நம்பிடுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல். யாரிடத்துலையும் போய், எந்த கேங்கினிடத்துலையும் போய், எந்த குரூப்பினிடத்துலையும் போய் தயவு செய்து ஒட்டிக்காதீங்க. 22 வயசான ஒரு வாலிப தங்கச்சி இதே ஆலயத்தில் ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணி எங்கிட்ட முன்னாடி வந்து நின்று தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டு இருந்தா. ட்ரிங்க் பண்ணி எப்படி இருக்கும்?
நம்புவீங்களா? இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சிகரெட் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் இது ஒரு பெரிய ஃபேன்சியா நிறைய கேர்ள்ஸுக்குள்ள வந்துருச்சு. பி கேர்ஃபுல். உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துராதீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பாடு, உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். மனசாட்சி உங்களை வாதிக்கும், மனசாட்சி உங்களை குத்தும், உங்களுடைய எதிர்காலத்தில் இங்கே எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அதனால யார்கிட்டையும் போய் என்ன பண்ணிடாதீங்கன்னா ஒட்டிக்கிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், இதை கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ணி நீங்க எப்படி இருங்க அப்படின்னு சொன்னா, எல்லார் இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. ஆனா ஒண்ணு, நீங்க ஒரே ஒருத்தர் இடத்துல மட்டும்தான் ஒட்டணும். யாருன்னா கர்த்தரிடத்துல ஒட்டிட்டு இருங்க. அவரிடத்துல சேர 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 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரும். உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் அவர் படிப்பிப்பார், அவர் சொல்லி தருவார், அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் உங்களை பயன்படுத்துவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்களையே நம்ப முடியாத அளவுக்கு உங்களை பயன்படுத்துறதற்கு என் தேவனாகிய கர்த்தரால ஆகும். அவரால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை.